எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்காக இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸார்டர்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிஸார்டர்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் மெயினாக அரௌண்ட் 6 டிஸார்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை பார்க்கலாம். ஓகே, the inflammation of the intestinal tract is the common ailment due to bacterial or viral infections. The infections are also caused by the parasites of the intestine like tapeworm, roundworm, threadworm, hookworm, pinworm, etc. First of all, digestive system la irukra and main disorders என்னன்னு பார்த்தீங்கன்னா inflammation. ஸோ இதுதான் நம்மளோட digestive tract நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, so stomach, then small intestine and so on. இது வந்து inflammation என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெல் ஆகுது. இப்போது இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஸ்வெல் ஆகிடும். இந்த இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணுறது வந்து எதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியா, அது பாக்டீரியாவால் கூட இருக்கலாம் அண்ட் வைரஸால் கூட இருக்கலாம். ஸோ வைரஸ் வந்து நம்மளோட அந்த ஸ்டொமக் ரீஜனாக இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் ரீஜனாக இருக்கட்டும், they inflammate, swell up பண்ணிடும். and other parasites ana என்னன்னு பார்த்தீங்கன்னா, so parasites are the organism which depend on other organisms for nutrition. so parasites வந்து வேற ஒரு ஆர்கானிசமில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என் பாடியில் ஒரு parasite இருக்கும், அது வந்து எங்கிட்ட இருந்து ஃபுட்டை கன்சியூம் பண்ணும், பட் எனக்கு எந்த யூஸும் பண்ணாது, அதனால எனக்கு எந்த யூஸுமே இருக்காது. ஸோ அது வந்து வேஸ்ட், பட் எங்கிட்ட இருந்து நியூட்ரிஷனை டிரைவ் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இல்லையா. அந்த பேரசைட்ஸில் இருக்கிற வேர்ம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேப் வேர்ம், ஹுக் வேர்ம், பின் வேர்ம், த்ரெட் வேர்ம் அண்ட் ரவுண்ட் வேர்ம். வேர்ம்னா புழு இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம வேர்ம்னு சொல்வோம். இது வந்து ஆனலிட்ஸ் அண்ட் ஆர்த்ரோபோட்ஸ் கிடையாது. ஆனலிட்ஸில் பார்த்தீங்கன்னா அனலிடா, கிங்டம் ஆனலிடாவில் இதை வந்து நம்ம படிப்போம். ஸோ இது வந்து வேர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் மெயினாக டிஸார்டர்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் இன் டு ஜாண்டிஸ். ஜாண்டிஸ் வந்து சிவியர், இது வந்து சிவியராகவும் மாறலாம் அண்ட் அர்லி ஸ்டேஜஸ்லேயே இதை கண்டுபிடிச்சா இது வந்து க்யூர் பண்ணலாம் நம்ம. ஓகே, the liver is affected, skin and eyes turn yellow due to the deposit of bile pigments. ஓகே, இந்த கொஸ்டின் அதாவது இந்த டிஸார்டரை ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு வந்து லிவரோட ஃபங்க்ஷனை தெரிஞ்சுக்கணும். ஸோ லிவர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பைலோப்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி 2 லோப்ஸ் இருக்கும், பட் அட்டாச்சாக இருக்கும். ஸோ இந்த லிவர் வந்து டேமேஜ் ஆனப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் லிவர் கிட்ட கால் பிளாடர்ன்ற ஒரு ஆர்கன் இருக்கும். ஸோ லிவர் டேமேஜ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா கால் பிளாடரில் இருக்க பிக்மெண்ட்ஸ், கால் பிளாடரில் தான் பார்த்தீங்கன்னா பைல் ஜூஸ் வந்து இருக்கும், ஸ்டோர்டாக இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த லிவர் டேமேஜ் ஆனப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும், நம்மளோட கனெக்டிவ் சிஸ்டம் அதாவது பிளட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிடும். அதனால நம்மளோட ஐஸாக இருக்கட்டும், ஐஸ் turn yellow due to deposit of bile pigments. bile pigments எதுன்னு பார்த்தீங்கன்னா, bile pigmentsல 2 pigments இருக்கு. ஒன்று bilirubin, இன்னொன்று பார்த்தீங்கன்னா biliverdin. இதுதான் 2 bile pigments. இந்த லிவரில் டேமேஜ் ஆனப்போ இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் பாடியில். ஸ்ப்ரெட் ஆனப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கண் எல்லாமே எல்லோ கலராக அப்பியர் ஆகும். சில்ட்ரன்ஸில் இது வந்து ரொம்பவே லீத்தலாக மாறலாம். ஸோ ஜாண்டிஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஸார்டர். இந்த டிஸார்டர்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதெல்லாம் இந்த சாப்டர்ஸில் படிக்க மாட்டோம், ஜஸ்ட் வி ஸ்டடி அபவுட் டிஸார்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிஸார்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங். ஸோ NCERT என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, it is the ejection of stomach contents through the mouth. This reflex action is controlled by the vomit center in the medulla. A feeling of nausea precedes vomiting. Vomiting பார்த்தீங்கன்னா ejection of stomach substances. ஸ்டொமக்கில் இருக்கிற சப்ஸ்டன்சஸை நம்ம எஜெக்ட் பண்ணுறது த்ரூ மவுத்.
ஸோ இது வந்து எதனால காஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சனிங்காக இருந்துச்சுன்னா அந்த டைமில் இது வந்து காஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பெரிஸ்டாலிசிஸ்ன்னு கூட சொல்லுவோம். ரிவர்ஸ் பெரிஸ்டாலிசிஸ். ஸோ பெரிஸ்டாலிசிஸ் வந்து ஃபுட் என்டர் ஆகிறது பெரிஸ்டாலிசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அது வந்து எக்ஸிட் ஆகுது மவுத் வழியான்றதை ரிவர்ஸ் பெரிஸ்டாலிசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வாட் தே ஆர் சேயிங் இஸ் திஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் கண்ட்ரோல்ட் பை வாமிட் சென்டர் இன் மெடுலா. மெடுலா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிரெயின். ஸோ ஹைண்ட் பிரெயினில் பார்த்தீங்கன்னா மெடியூலா இருக்கும், அது கீழே பான்ஸ் இருக்கும், அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிட் பிரெயின் இருக்கும். ஸோ இந்த மெடியூலா ரீஜன் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்கும், அதில் நர்வ் அசோசியேஷன்ஸ் இருக்கும். அதிகமாக நர்வ்ஸ் வந்து ஒரு இடத்துல கூடி வாமிட்டிங் சென்டராக அது ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த வாமிட்டிங் சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் வரும் டு ஸ்டொமக்கு. அந்த சிக்னல்ஸ் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் எஜாக்குலேட் ஆகிடும். ஸோ த்ரூ மவுத் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதுதான் வாமிட்டிங் வர்றதுக்கு முன்னாடி, வாமிட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். த ஃபீலிங் ஆஃப் வாமிட்டிங் இஸ் கால்ட் நாசியா. ஸோ நாசியா பற்றி சொல்லியிருக்காங்க. நாசியானா என்னன்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் அ ஃபீலிங் ஆஃப் வாமிட்டிங் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபீல் வரும் இல்லையா, ஸோ வாமிட் பண்ணுற மாதிரி ஃபீல் வருது இல்லையா, அதை தான் நம்ம நாசியான்னு சொல்லுவோம். அண்ட் வாமிட் பண்ணுறத வாமிட்டிங்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயேரியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா DIARRHOEA. According to NCERT, the abnormal frequency of bowel movement and increased liquidity of the fecal discharge is known as diarrhea. It reduces the absorption of food. Food வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருந்துச்சுன்னா நம்ம பாடியில் ஃபுட் வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகிருக்காது. ஃபுட் வந்து லிக்விடாக இருக்கும். ஸோ லிக்விட் ஃபுட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்கும். அண்ட் இது வந்து ஃபீசிஸ் ஆனால் வேஸ்ட் ப்ராடக்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அது மூலமாக இது வந்து எஜெக்ட் ஆகிடும். ஸோ ஃபீக்கல் டிஸ்சார்ஜ் இஸ் நோன் அஸ் டயரியா. இந்த லிக்விடாக இருக்கிற அந்த வேஸ்ட்டை எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்மளோட டயரியான்னு சொல்லுவோம். பவல் மூமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கில் அந்த சர்னிங் மூமெண்ட்ஸ் நடக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம பவல் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஃபுட் எப்படி மூவ் ஆகுதோ அதை கூட நம்ம பவல் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ப்ராப்பராக இல்லைன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் வந்து கரெக்டாக நடக்காது. அப்சார்ப்ஷன் கரெக்டாக நடக்காததால் பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து லிக்விட் ஸ்டேட்லேயே இருக்கும். பிகாஸ் அதில் வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆகிருக்காது. ஸோ லிக்விடி ஸ்டேட்டில் இருக்கிறதால இதை டயரியான்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுக்கு வந்து டேப்லெட்ஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணி அந்த டயரியாவை ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் கான்ஸ்டிபேஷன் பார்த்தீங்கன்னா டயரியாவோட ஆப்போசிட்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆகிடும். complete absorption of water. Constipation ரொம்பவே ஈஸி. இது வந்து ரொம்ப ஹார்டான ஃபீசிஸ் வந்து எஜெக்ட் ஆகும், ரொம்பவே ஹார்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிக்விடாக இருக்கும். இதில் ஃபுல் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். ஸோ வாட் NCERT says is, in constipation, the feces are retained within the rectum as the bowel movements occur irregularly. Again, அந்த large intestine-ல அந்த மூவ்மெண்ட் சரியாக இல்லாததால் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீசிஸ் வந்து ஸ்டோர்டாக இருக்கும். ரொம்ப நாள் அங்கேயே ஸ்டோராக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அது வந்து ஹார்டன்ட் ஆகிடும், ராக் மாதிரி மாறிடும். அதுதான் நம்ம கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் டிஸார்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டைஜஷன். So what is indigestion? In this condition, the food is not properly digested, leading to a feeling of fullness. The causes of indigestion are inadequate enzyme secretion, anxiety, food poisoning, overeating and spicy food. Indigestion என்னன்னு பார்த்தீங்கன்னா the food வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது. நம்ம ஸ்டொமக்கில் ஃபுட் வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது. இது எதனால காஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டியால் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க டோன்ட் பி ஆங்ஷியஸ்ன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நீங்கள் ஆங்ஷியஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகாது. பிகாஸ் பிரெயினில் இருக்கிற சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு கனெக்டடாக இருக்கும். நீங்கள் வந்து ஆங்ஷியஸாக இருக்கும்போது அந்த பிரெயின் வந்து கரெக்டான சிக்னல்ஸை பாஸ் பண்ண முடியாது.
ஆல்சோ ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து வயிறு வந்து ரொம்பவே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, சாப்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதோட காஸ் என்னன்னு, அதாவது சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்னஸ். ஸ்டொமக் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆல்சோ இன்அடிக்குவேட் என்சைம் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகலைன்னா கூட இந்த இன்டைஜஷன் வந்து நடக்கும். பிகாஸ் என்சைம் செக்ரீட் ஆனதாக பார்த்தீங்கன்னா டைஜஷன் வந்து நடக்கும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சனிங், ஓவர் ஈட்டிங் நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்ருந்தா, அவுட் சைட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்ருந்தா இதனால வந்து காஸ் ஆகலாம். லாஸ்ட்டாக ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டைஜஷன் வந்து நடக்கலாம். இன்டைஜஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இட் லீட்ஸ் டு இன்டைஜஷன். ப்ராப்பராக அந்த ஃபுட் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்காது, ரொம்பவே ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் ஆகும். ஸோ திஸ் வாஸ் ஆல் அபவுட் டிஸார்டர்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஐ ஹோப் இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஃபுல் டீட்டெயில்டு கோர்ஸஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் திஸ் இஸ் ஜஸ்ட் கிராஷ் கோர்ஸ். இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் நீட்டில் டிஸார்டர்ஸ் வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த டிஸார்டர்ஸில் ஏதாச்சும் ஒரு டிஸார்டர் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். இட் கேன் பி வாமிட்டிங் ஆர் இட் கேன் பி இன்டைஜஷன். இன்டைஜஷனில் பார்த்தீங்கன்னா அதிகமான டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆங்ஸைட்டி, ஸ்பைசி ஃபுட் அண்ட் அதர் திங்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 2 disorders ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் அதர் disorders ஆர் ஆல்சோ ஈஸி. ஸோ வித் திஸ் நம்ம டைஜஷன் சாப்டர் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். ஐ ஹோப் திஸ் கிராஷ் கோர்ஸ் helps you. Thank you.